சொதப்பல் நம்பர் 3. இந்த படம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனால் இந்த 3 மணி நேரத்தில் செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா ஒரு அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். எப்படின்னா, ஒரு காமெடி சீன் வரும், அந்த காமெடி சீன் முடிஞ்ச உடனே ஒரு சென்டிமெண்ட் சீன் வரும், அந்த சென்டிமெண்ட் சீன் முடிஞ்ச உடனே ஒரு ஃபைட் வரும், அந்த ஃபைட்டு முடிஞ்ச உடனே ஒரு பாட்டு வரும். இந்த வாரிசு ஆடியோ லாஞ்சில் நம்ம இவர் சொல்லியிருப்பார் தெரியுமா, அந்த ப்ரொடியூசரு, பாட்டு வேணுமா பாட்டு இருக்குது, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்குது, சென்டிமெண்ட் வேணுமா சென்டிமெண்ட் இருக்குது, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்குது அப்படின்னு சொல்லுவார்ல. அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் உங்களுக்கு செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா காமெடி வேணுமா காமெடி இருக்குது, சென்டிமெண்ட் வேணுமா சென்டிமெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபைட்டு வேணுமா ஃபைட் இருக்குது, சாங்ஸ் வேணுமான்னா சாங்ஸ் இருக்குது. இதே தான் ரிப்பீட்டாக ஒரு 3-4 தடவை எடுத்து வச்சுருப்பாங்க. ஒரு 2 பாட்டு ஏன் எதுக்கு வந்துச்சுன்னே தெரியல. ஒரு சீரியஸாக படம் போன மாதிரி இருக்கும், ஒரு ஃபைட்டு முடிஞ்சு ஒரு த்ரில்லராக ஒரு குலம் முடிஞ்சிருக்கும். ஒருத்தனை கொன்று போட்டிருப்பாங்க. உடனே ஹீரோ சொல்லுவார், இனி பாட்டு போய்டலாம். உடனே அங்கே ஒரு பாட்டு வந்துடும். எதுக்கு தான் இந்த மானங்கட்ட பொழப்புன்னு தெரியலை இந்த டைரக்டருக்கு.